ஏன்டா மச்சான் அப்செட்டாக இருக்க? எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. அப்படின்னா ஒன்றும் புரியலடா. மச்சான், நான் பூஜாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும் தானேடா. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? இப்போ அதில் என்னடா சிக்கல்? ஆனால் அதை பற்றி நான் அவகிட்ட சொல்லவே இல்லைடா. அப்படியும் இருக்கா? ஆனால் அவனை லவ் பண்ணுறான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? இல்லை மச்சான், எந்த ஒரு ஃபிகராக இருந்தாலும் நான் ஈஸியாக மடக்கிடுவேன்டா. அவள் பர்த்டேக்கு கூட க்ரீட்டிங் கார்டெலாம் போஸ்ட் பண்ணேன்டா. அவள் அதுக்கு லைக் பண்ணியிருந்தா, கமெண்ட் பண்ணியிருந்தா. உங்களுக்கு சாப்பாடு போட்டனாடா, ஆனால் அவளுக்காக ட்ரஸ்ட்டுக்கே சாப்பாடு போட்டேன்டா. ரொம்ப ஃபீல் பண்ணுறியே. சரி, இப்போ என்னாச்சு? அவள் கார்த்திக்னு ஒரு பையன் லவ் பண்ணுறாடா. உனக்கு எப்படி தெரியும்? அவள் ஃப்ரெண்ட் கேஷா சொன்னாடா. விரிடா மச்சான், அவன் ஒரு சப்ப பையனாக இருப்பான்டா. இல்லை மச்சான், அவனை பற்றி விசாரித்து பார்த்தேன். ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன்டா. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். காதலை எப்படியாவது அவளுக்கு புரியவே. அப்படின்னா என்ன பண்ண? அவள் காலேஜ் வாசலில் போய் நில்லு. அவள் பின்னாலேயே போ. அவள் போகிற இடம்லாம் போடா. மிஸ் பண்ணிடாத. சரிடா, பட் கார்த்திக்? சரி, இப்போது அவன் எங்கே இருப்பான்? மச்சான், செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டா. வைடா மாமா. இன்னைக்கு ஜனவரி 20th நம்மளோட 1 year anniversary. கூல், கங்க்ராட்ஸ் டா மாமா. மச்சி, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம்ல, அந்த ஃபீலிங்கே தனிடா. காதல் 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 கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, இது கீதையில் சொன்னது. காதல் செய், கல்யாணத்தை எதிர்பார்க்காத, இது பொண்ணுங்க சொன்னது மாமா. ஸோ என்ன சரி நிம்மதியாக வாழ விடுடா. போடா. ஓட்டுறானோ? ஐயோ ஐயோ, சாக முடியல. ஐயோ 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 ஐயோ. அச்சே நிறுத்து. இப்போ எதுக்கு இவ்வளோ சீனை போடுற? நீ காமெடி தானே பண்ண. காமெடியா? இப்போ என்ன காமெடி பண்ணிட்டேன்னு 1 மணி நேரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க? இட்ஸ் ஓகே. இதழின் ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே. ஃபோன் அடிக்குது. ஹே குட்டிமா, எப்படி இருக்க? ஏன்டி இவ்வளோ நாளா கால் பண்ணல? இல்லடா, ஐம் சாரி. என்னத்துக்கு சாரி எல்லாம்? இட்ஸ் ஓகே. இல்லை கார்த்திக், எல்லாத்துக்குமே சாரி. உன்னை லவ் பண்ணதுக்கும் சாரி. ஆமாம், இதை பற்றி தான் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோமே. கார்த்திக், ஐம் கோயிங் டு ஆஸ்திரேலியா. அன்றைக்கி வீட்டில் ஒரே பிரச்சனை. ஸோ அப்பா ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டாரு, லவ் மேரேஜ் எல்லாம் சரி வராது, ஸோ என்னை மறந்துடு ப்ளீஸ். நான் இங்கேருந்து உன்னை மறக்க முடியாது, அதனால தான் போகிறேன். இன்னைக்கு கால் பண்ணாதீங்க. பூஜா பூஜா, என்னாச்சு? ஃபோனை கட் பண்ணிட்டாரு.
ஏ பூஜா ஏன்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? எனக்கு பேச டைம் இல்லை. என்னது இல்லையா? நீ இவ்வளோ சீக்கிரம் மாறுவேன்னு நான் நினச்சும் பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு என்ன வேணும்? பூஜா, பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும் தான், அவங்க சொல்கிறத கேட்கணும் தான். அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாகிடாது. உன் வாழ்க்கையில் அவங்க டிசிஷனாக முக்கியம். ஹலோ, என் பேரண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும். சரி பூஜா, நீ உன் முடிவை சொல்லிட்ட. இனி நான் என்ன பண்ணுறது? எனக்கு செம்மையாக தலை வலிக்குது. தலைவலியா? நான் பேசுறது தான் நீ தலைவலிங்கிறியா? ஐயோ, ஏன் உயிரை வாங்குற? பேசி தலை. சாரி பூஜா, என்னை மன்னிச்சுக்கோ பூஜா. ஃபோனை வச்சுட்ட. ஹலோ பூஜா, ஐம் கார்த்திக். என்ன வேணும் உனக்கு? என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க பூஜா. பேசினா தாண்டி என்ன பிரச்சனைன்னு புரியும். என் கூட ஃப்ரீயா பேசு அது பூஜா. எப்படி வெளிப்படையா சும்மா பேசுறது? மனசுலயே வச்சிருந்தா எதுவும் தெரியாது. பேசு பூஜா என் கூட. ச்சே, எனக்கு நீ லவ் வேணும். பண்ணும்போது பேசுறதானடி? ஆ, அப்புறம் என்னடி உன்னால இப்ப பேச முடியல? ஏய், முடியல. என்ன கோவப்படுத்தி பாக்குறியா? எல்லா பொண்ணுங்களும் இதே வேலையை தானடி பாக்குறீங்க. அது என்னடி பொண்ணுங்க ரதத்திலே ஊறி வருமோ? ஒரு பொய்யை ஏமாத்தணும். ஐ ஹேட் யூ. சே, அசிங்கமா இருக்கும்னு நினைக்க. இதைத்தான் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? போயிட்டு ஒரு பையனை ஏமாத்திடுவான்னு. நல்ல குடும்பத்தை தானேடி நீ எல்லாம் பிறந்த. ஏண்டி எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி இருக்கீங்க? பொறுக்கி நாயே. என்ன பொறுக்கியா? நான் திட்டுனா உங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரையும் சேர்த்து வச்சு திட்டு வேண்டி. அது எப்படிடா ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது புகழ்றது? அதை ஆச்சே நிறுத்து. நான் என் வாழ்க்கையிலேயே உன் கூட பேசின இந்த 5 நிமிஷத்தை தாண்டி ரொம்ப கேவலமான நிமிஷம் நினைக்கிறேன். அச்சி வை போன. மச்சான். சொல்கிறா மச்சான். எங்கடா இருக்க? நான் இங்கே வெளியே இருக்கேன்டா. ஒரு வேலையா வந்தேன். என்னடா? கூட இருக்கேன்டா. இல்லைடா, வீட்டுக்கு வா, கொஞ்சம் பேச இருக்குடா. ஹலோ மச்சான். ஓகேடா, இது 10 மினிட்ஸில் வரேன். கார்த்தி, என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? ஏன் காலையிலே கால் பண்ண? நான் பதறி போய் வந்தா என்னடா ஆச்சு? காலையில் பூஜா கால் பண்ணியிருந்தாடா. நான் பேசுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பேசினாடா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வச்சிட்டாடா. திரும்ப ஃபோன் பண்ணேன். அப்படி பேச டைம் இல்லையாண்டா. என் கூட பேச டைம் இல்லையாண்டா. ஒரு வருஷம் லவ் பண்ணியிருக்கேன்டா. ஆஸ்திரேலியா போகிறாளாண்டா. மறந்துடலாண்டா இல்லடா. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவோம், படம் பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக விளாடுவோம். அப்படியே மறந்துடலாண்டா. ஆனால் என்னால் மறக்க முடியலடா. என்னால் பூஜாவை மறக்க முடியலடா. பூஜாவை மறக்க முடியல மச்சான். பூஜா வேணுடா மச்சான். பூஜா என்னால் முடியலடா. என்னால் முடியலடா மச்சான். அந்த நிமிஷம்தான் பூஜா அவனை விட்டு போனது அவனுக்கு எவ்வளோ வலிச்சதுன்னு தெரிஞ்சிச்சு. மச்சான் எலும்புடா. என்ன பண்ணுறது மச்சான்? பூஜா கிடக்குறாடா. பூஜாலாம் தேவையில்லடா.
அவ தான்டா அன்லக்கி, நீ அன்லக்கி இல்லை, அவ தான் அன்லக்கி. ஓகேடா, நான் இல்லைடா, பரவாயில்லடா, ஐம் ஓகேடா. போனா போயிட்டு போறாடா. ஆமாம், நீ ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்த, கிளம்பிட்டியாடா? போகணும்டா, பட் இந்த சுச்சுவேஷனில் நீ போடா, நீ போயிட்டு வாடா, பத்திரமா போயிட்டு வா. இல்லை, உன்னை தனியாக விட்டுட்டு நான் தப்பான முடிவு எடுத்துருவேன் நினைக்கிறியா? எங்கள் அண்ணனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தான்டா. அவள் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் வலிக்குதுடா. நீ போயிட்டு வாடா. இல்லை மச்சான். நீ இருக்காடா, நான் பார்த்துக்கிறேன்டா. ஒன்றும் யோசிக்காதடா, கிளம்புறேன்டா. நான் ரூமை விட்டு வெளியே வர வரைக்கும் அவன் பார்த்துக்குவான்னு நம்பினேன். ஆனால் கார்த்திகை கடைசியாக பார்த்த நாள் அன்னைக்கு தான். ஹாய், ஐ எம் ஃப்ராங்க்லின். ஐ எம் ஹர்ஷன். தெரியும், நான் கார்த்திகோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கார்த்திகா? பட் நான் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதே இல்லையே. நாங்கள் கிளாஸஸில் மீட் பண்ணிக்குவோம், மற்றபடி அடிக்கடி வெளியில் மீட் பண்ணுறது இல்லை. ஓகே, பட் இப்போ என்னோட கதைக்கு ரீசன்? கார்த்திகை பார்த்து ரொம்ப நாள், அதான் எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, பட் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, எனக்கு எதுவும் புரியலையே. கார்த்திகை பார்த்து ரொம்ப நாள், அவன் பூஜான்னு ஒரு கேர்ளை லவ் பண்ணுறதா விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவன் என்னோட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்குவான். ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் தானே ஹர்ஷன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். அது ஏங்க கேட்குறீங்க? பூஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான், தெரியும்னு சொன்னீங்கல்ல, அவள் வேணான்னு போயிட்டாலாம். ரொம்ப கவலைப்பட்டான். என்ன பண்ணுறதுன்னே எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. அதான் இப்போ. பட் ஃப்ராங்க்லின் ஒரு பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையே. முந்தி எதுவும் பழைய இருப்பீங்களா இருக்கும். அதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஒரு பொண்ணை விட்டுட்டு போனால் மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும்ல. அதான் ஆறுதல் சொல்லிவிட்டு நானும் ஊருக்கு போகணும் வேறு. ரொம்ப பாவங்க அவன். ஏன் மச்சான், என்ன பூஜா என்கிட்ட தூக்கிட்டாங்க. இது ரிஸ்க்குன்னு தெரியலையா? ரிஸ்க் இல்லை மச்சான், சொல்கிறேன் சரி. பூஜா என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. கார்த்திகை இப்படி 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 வாழவே கூடாது. பொறுமையாக பேசாமல் இது சொல்கிற மாதிரியே சொல்லிட்டா. என்ன சொல்கிறேன்? வா மச்சான்.
அழைக்கின்றேன் நினைவில் கலந்து போவாயா உண்மை காதலை உணர்கின்றேன் அடி உலகம் நீதான் அறிவாயா உதிரம் என்று உணர்கிறதே அடி உன்னுள் தொலைந்த நான் தானா உன் பாத சுவடுகள் அரைக்கிறதே நான் கண்ட உன் உருவம் மெய்தானா இசையும் இன்று வெறுக்கிறதே என் இனிமை நீதான் புரியாதா அதிசைகள் இன்றி அழைக்கின்றேன் அலை வரிசையில் உன் குரல் கேட்கின்றேன் வானில் கவி பாடும் அந்த நிலவொளிகள் அடி நீ தெரிய உன் வாசம் அதை தீண்டி ஒரு தென்றல் வேண்டும் என நினைக்க உன்னால்
ஆனால் என்ன கோபம் வந்துச்சா? அப்புறம் ஏன் ஆஸ்திரேலியா போகிறேன்னு கேட்குறீங்களா? அவள் அங்கே தானே இருக்கா? அப்போது நெக்ஸ்ட்டு